ஸ்டார்ட் ஆயிடுச்சா வீடியோ? நேடா சொல்றது இல்ல. நாஸ்டாலஜியா 2 பூமர் ஸ்பீக்கிங் வித் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். அதில் வரையும் என் தலைவன் இருக்கான் வால். ஆனால் இந்த வீடியோவுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து சிகப்பு சாத்தான் வீடியோ. தலைவன் கரெக்டாக மேன்செஸ்டர் யுனைடெட் ஜெர்சியில் வந்திருக்காரு. ஸோ எதுவும் இது இல்லை, ஹோப் இல்லை பேசணுன்ட்டு. சாம் தான் எப்போதும் பேசுவான் அப்படின்னு எனக்காக இந்த எபிசோடை விட்டு கொடுத்துருக்கான். சாம் பேசினே இருக்கான்றது பேசிக்கிட்டே இல்லை, எல்லா வீடியோலையும் வந்து தொலைக்கிறான். இரிட்டேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் 1-2 அண்ணனுக்கு விட்டு கொடுறான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து உட்காந்துருக்கான். இப்போ அவன் தான் சீனியர் எம்ப்ளாயி ஃபட்ரினோ. ஸோ கம்மிங் பேக் டு இது சிகப்பு சாத்தான்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த எபிசோட் பண்ணுறோம். நான் வந்து மேட்ச் பார்க்கல. நான் யார்ட்டையும் போய் சொல்லி ஓல் போட்டுலாம் இது பண்ண முடியாது. மேட்ச் பார்க்கல, ஒர்க் இருந்தது. ஆனால் இன்னும் கூட நான் சொல்கிறது யூரோப்பா பற்றி தலை. நான் நியூ கேசல் மேட்ச் பார்த்தேன். அட்டி அவன் சொல்லுவான்ல, எக்கி அடிக்கிறான்ட்டு அந்த நீயானால அந்த மாதிரி அட்டின்னு அடிச்சானுங்க தலை. ஸோ அந்த மேட்ச் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது பார்க்க. ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இல்லையா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அப்படியே சொல்லு தலைவா, சொல்றது இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்லா வா அப்படின்றது காரணாச்சோ அது இதுன்னு உள்ள அடிங்க. என்ன தலை, யூரோப்பா லீக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். கார்னாச்சோக்கெலாம் கொஞ்சம் மண்டையில் மசாலா கொஞ்சமாவது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்லாம் அடித்து நம்ம அப்பயே கில் பண்ணியிருக்கலாம் டையை. கரெக்டு தான். நேராக கொண்டு போய் முண்டை முட்டிக்க வேண்டியது. 4 பேருக்கு நடுவில் ட்ரிபிள் பண்ணுறேன், தூக்கின்னு போய் அடிக்க வேண்டியது. வீக்காக ஒரு ஷாட் மைண்டில் CR7 இருக்காரு அவர் மைண்டில். அதை கழட்டி விடணும் ஃபஸ்ட்டு. என்ன தலை, ஏன் சீன் செலிப்ரேஷன் பண்ணால் மட்டும் போகாது, அவன மாதிரி அடிக்கணும். இல்லை போக மாட்டேங்குதே தலை. அங்கே ரொனால்டோ அடிச்சா இப்படி போவோம், இவன் அடிச்சா கீப்பர் கைக்கு போகுது கரெக்டாக. அது போனால் கூட பரவாயில்ல, தூக்கி கலப்பினுக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டுக்கு தேர்ட் ஸ்டாண்டுக்குன்னு. ஆனால் வந்து ஒரு வருத்தம் எனக்கு இந்த யூரோப்பா லீக்கு பார்க்கல. காலையில் மத்தியானம் தான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு வருத்தம் என்னென்னா 5 கோலுமே டிஃபெண்டர்ஸு. டாலோ ப்ரூனோ அடிச்சது பெனால்ட்டி தலை, நான் அதை விட்டுருவேன். பெனால்ட்டி டாலோ, இவன் கோபி மைனோ, மெகோயரு, யுகார்டே ஃபர்ஸ்ட் கோல் அவன் தான் நினைக்கிறேன். யுகார்டே இன்னும் ஒரு கோல் எனக்கு தெரியல. யாரா சம் டக்குன்னு ஒன் ஃபுட்பால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். சொல்லு ப்ரூனோ 2 கோல் அடிச்சாங்க. ப்ரூனோ 1 யுகார்டே ஃபர்ஸ்ட் கோல். ஸோ அதான் அவன் அடித்த கோல் வந்து தரம். ஆக்சுவலாக கார்னாச்சோவை கழுவி ஊற்றுனீங்கல்ல, அந்த அசிஸ்ட் சூப்பர் அசிஸ்ட் தலை. அவன் அப்படி போடுவான், நான் எதிரே பார்க்கல ஃபஸ்ட்டு. அது அவனுக்கே தெரியாமல் வந்துருச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவன் வந்து நேற்றுக்கு அவன் போட்ட பாசம் அவனுக்கே தெரியாது, ஏதோ தெரியாமல் கரெக்டாக காலில் இங்கே பட்டுச்சு போல. அதுக்கு முன்னாடியே இல்லை அதுக்கப்புறமும் ஒரு ரன் பண்ணியிருப்பான். ஓகே, ராய்ஸ்மஸ் ஹாலண்ட் அங்கே ஓரமாக ஓடிட்டு இருப்பான் ஃப்ரீயாக. அங்கே பாலை போட்டுன்னா ஓடி போய் அடிக்கிறதுக்காக ஏதோ வாய்ப்பு இருந்தது, நாங்களே எடுத்துன்னு போய் அடிக்கிறோம் அப்படின்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி யுகார்டேக்கு ஒரு பாஸ் வரும். ஐ திங்க் ப்ரூனோ போடுவான்னு நினைக்கிறேன். ப்ரூனோவா மசராவி போடுவான். கரெக்டாக பைலைன் கிட்ட போய் நிற்பான். அங்கேருந்து கார்னர் வாங்குவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இப்படி அப்படி தள்ளி கொஞ்சம் கிராஸ் எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுங்கடானா பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்ங்கிற ஒன்று டீம்ல இருந்து தான் காலி தலை. அவன் ஃபர்ஸ்ட் நேற்றுக்கு அடிச்ச ஷாட் ஒன்று பார்த்தீங்களா, அப்படியே பைசைக்கிள் மாதிரி அடிப்பான். செம்ம இருந்தது அந்த இது. ஸோ ஒரு இம்பாசிபிளான விஷயத்த நம்ம டீமுக்கு பண்ணிட்டு இருக்கான்ல. அவன் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவனால தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, நிறுத்தி வச்சிருக்கான் இப்போதைக்கு டீம். ஆனால் நேற்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பேக்லேருந்து அதே அந்த சேனல் லெஃப்ட் பேக்குக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்குக்கும் நடுவில் அந்த சேனல்லே எவ்வளோ பாஸ் 3-4 பாஸ் போச்சு. அதே பாஸ் ஃப்ரம் த பேக் டு தட் சென்டர் ஃபார்வர்டு யார் அங்கே ரன் பண்ணுறாலோ. கசமீரோ ஒரு ரன் இருந்தது, யுகார்டே ஒரு ரன் இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கு என்னமோ எனக்கு இந்த விண்டேஜ் கசமீரோ பார்த்த மாதிரி இருந்தது தலை. அந்த நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல் மேட்ச் பார்க்கல. நான் ஃபுல் மேட்ச் பார்த்தா ஜட்ஜ் பண்ணலாம். ஹைலைட்ஸில் பார்க்கும்போது இவன் என்ன ஷாட் அடிக்கிறான், பார்த்தா இவன் என்ன கோல் அடிக்கிறான், பார்த்தா அந்த போஸ்ட்டில் போட்டு வெளியே போவோம். இவன் என்ன ஸ்ட்ரைக்கர் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான், லாங் ஷாட் அடிக்கிறான். அவனால் தான் அந்த பெனால்ட்டியும் கிடச்சிது எனக்கு வந்து. பட் ஆனால் ஸ்டில் ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயன் ஷேக்ரின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து பேர் என்ன, ரயன் ஷேக்கி. அவன் வந்து என்ன பண்ணான்னா அவன் சூப்பராக ட்ரிபிள் பண்ணி வினுசுக்கே தப்புதான் நாக்கு. வினுசுக்கே பேர் தெரியலையா? இப்போ நான்லாம் என்ன பண்ணுறது தலை, தான் வேலைகளுக்கு ரிட்டையர் ஆயிடுவோம் போலே. அவன் பேர் என்னன்னு கேட்க முடியாது. பேர் தெரியும் எனக்கு, பட் ஸ்பெல்லிங் ஐ ப்ரொனன்ஸ் இட் இன்கரெக்ட். தட்ஸ் ஓகே. அவன் வந்து சூப்பராக ஓடுவான். ஃபர்ஸ்ட் ரேங்க். அதாவது வந்து சுரேஷே அப்படின்னு பண்ணலாம், தப்பு இல்லை. சுரேஷ் சரி வாங்க. வினுஷ் இல்லை வினுஷ், நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். சரி சொல்லுங்க வாங்க. என் பேர்லாம் தலை சுசா, சுதன், சுதா, சுதர்ஷன். எங்க அம்மா கூப்பிட்டு எங்க அம்மாலாம் என்ன சுதர்ஷனே கூப்பிட்டது இல்லை இது வரைக்கும் பேரை வச்சுட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, பேர்ல எல்லாம் பிரச்சனை இல்லை.
அவன் வந்து சூப்பராக ஒரு ரன் போவான். அது வந்து நான் வந்து நினச்சேன், ஆஹா ஒனானா கிட்ட வேற போய் அடிக்கிறான், கண்டிப்பாக நம்மால் கோட்டு விட்டுருவான்னு நினச்சேன். ஏதோ தப்பி தவறி. ஆமா தல, நீங்க என்ன எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் வந்து மெகையர் வந்து சொல்லியிருக்கான் அந்த மாதிரி, இது வந்து இந்த டிப்பை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை தாண்டி வந்திருக்கேன், இது வந்து எனக்கு தெரியும் இந்த பெயின் அப்படி இப்படின்னு இவர் ஒன்றுமோ 7G ரெயின்போ காலனி இது மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஆமா அவன் அடிச்சிருக்கான், கோல் அடிச்சிருக்கான், இல்ல இந்த பேரை அவன் நல்லா விளையாடுறான். இப்போ இது வந்து ஒனானாக்கு வந்து இந்த இவன் கொடுக்குற பில்டப்லாம் ஒர்த்தா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் ஒன்றும் பெருசா இல்லை. அவனுக்கு விட்ட புருடாக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. 50 மில்லியன் 60 மில்லியனுக்குலாம் வருது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒவ்வொரு நிமிஷம் டக்கியா வந்து கண்ணுக்கு வந்து போயிட்டு பேசும்போது இப்படி வந்து இப்படி போறானுங்க. தலை ஃபியோரண்டினால இவனோட அதிகமாக க்ளீன் ஷீட் வச்சிருக்கான் தலை. அதுதான் அது ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஆனால் நம்ம நியூ கேசல் மேட்ச் பற்றி பேசியிருந்தோம், அதில் அந்த கீப்பர் பண்ணாம பாருங்க, அவன் பண்ணதுக்கு பார்த்தா நீங்களும் நானும் போய் பண்ணியிருந்தாலே 2 கோல் தத்துருப்போம் போல. 4 கோலுக்கு அவன் அப்படி பண்ணான். ஆனால் அருமையாக பாஸ் கொடுத்தான். யாருக்குன்னா ஆப்போனண்ட்டுக்கு. என்ன மாதிரி பாஸ். ஆக்சுவலாக அந்த கேமும் இதை பற்றி அந்த கேமில் பி மாதிரி மசுரை விளாண்டான். அந்த கேம் வந்து எல்லாருமே பிலோ ஆவரேஜ். ரொம்ப தலை பார்த்தீங்கல்ல, பி மாதிரி பிலோ ஆவரேஜ். இதுதான் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இது. சரி ரைட்டு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு இந்த டெக்கேடா நம்ம 2013 to 2025 இந்த டெக்கேடில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து யூரோப்பா மொரினியோ அது அந்த மேட்ச் ஒன்று நான் மிஸ் பண்ணல. இந்த மேட்ச் என்னமோ வந்து இன்னும் நல்லா இவனுக்கு எப்படி ஜெயிச்சான்னு நம்ப முடியல தலை. நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கறத. இப்போ கூட ஹைலைட்ஸ் பார்த்தா எப்படி ஜெயிச்சானுங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்க அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கொந்தளிக்கிறானுங்க. ஐயோ ஃபர்கி டைம் அது இதுங்கிறானுங்க. சரி இப்போதைக்கு ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்சை. இன்னொரு ஒரு செமிஃபைனல் இருக்கு. ஒரு டாட்னம் இருக்காங்களா? டாட்னம் இருக்காங்க. எந்த செம டாட்னம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏப்பசப்ப டீம் மாட்டி இருக்கு போலல. அத்லெட்டிகோ நம்மளுக்கு, பில்பாவ் நம்மளுக்கு, அவங்களுக்கும் ரியல் பெட்டிஸ்க்குமா இல்ல, அவங்க ஏதோ ஒரு நார்வீஜியன் கிளப் ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு ஈஸியான கிளப் தான். நமக்கு தான் வந்து நம்மளுக்கு வருவான் அத்லெட்டிகோ பில்பாவோனா அந்த இவனடா இனாக்கியோ வில்லியம்ஸ், நிக்கோ வில்லியம்ஸ். ஐயோ தலை எபிசோடு 2ல சோகமாக்கி விடுறாங்களே. நல்லா இருக்கும் மேட்ச். டஃப் ஆப்போனன்ட் தான். எங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டு ஈஸி பாத் வேணும்னா எப்படி? ஆனால் வந்து இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம மட்டும் சந்தோஷமா இல்லை, அங்கே ரூபன் அமோரியன் சைன் பண்ணி அவனை இருந்தவனே சொட்டையாக்கிட்டானுங்க ப்ரெஷரில். பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்கள்? அவன் தான் அவனோட பர்த்டே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பானே, டே இங்கே வந்ததுலேருந்து எனக்கு 10 வயசு அதிகமான மாதிரி இருக்குடா அப்படின்னு. அவன் ஆனால் நேற்று பார்த்தீங்களா முடிச்சுட்டு செலிப்ரேஷனை அவன் சிரிச்சு அவன் சொல்லுவான்ல, அண்ணாமலை நீ சிரிச்சு நான் பார்க்கவே இல்லையாங்கிற மாதிரி அவன் குதிச்சு ஓடும்போது இல்லை எனக்கு அதுதான் தலை இப்போ பயமே. அவன் குதிச்சு ஓடனான் பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம அடுத்த ரவுண்ட் போக மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம், இது கொஞ்சம் டூ மச். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓல்டேஜுக்கு போவோம். சார் அலெக்ஸ்லாம் தம்பி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயின்னு பேர். இதெல்லாம் ஒரு டீம், இதெல்லாம் அடிச்சுட்டு ஜம்பிங் வேற நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணும். ஆனால் ஒன்னா ஒன்று சொன்னது கரெக்டு. டே அவனுங்க 6th இந்த ஃப்ரெஞ்சு லீக் இருக்கானுங்க அப்படின்னா இந்த நாய் கேவலமா ஆடினா அது நம்ம எதுல இருக்கோம் இப்போ? இல்லை ஒன்னா நான் சொல்லுவான் தாய், நம்ம என்னடா லீக்ல 14 பேசலாமா? இவன் பேசலாம், வடிவேல சொல்ற மாதிரி தான் சொல்லணும். கருவா எனக்கு திமிர பாருங்க. 14th எங்க இருக்கு, 6th எங்க? அவனுங்க தான் சொல்லலாம் 14 இருக்கானுங்க மச்சான், தூக்கி போட்டு அடிச்சு சாவடிச்சுட்டு வந்துடலாம். அதுதான் நம்ம பழைய பிளேயரே ஒன்று அசிங்கமா சொல்லி கலாய்ச்சான், ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர் நீலாம் பேசாதன்னு. அதுக்கே மாதிரி இவன் தானே சொன்னான், மேட்டிச். ஆனா அவன் அந்த டீம்ல இருந்தான் போல. அவன் பண்ணான் லக்கா செட்டுன்னு தான் அவன் கோல் அடிச்சுட்டு பண்ண செலிப்ரேஷனுக்கு அலும்புக்கும் இல்லை. நான் இப்போ வந்து நான் மேட்ச் பார்க்கல, இதில் தானே பார்த்தேன். நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது வேண்டியிருப்பேன், சாய்பாபா ஆண்டவரே பெருமாளே அப்படின்னு ஒரு ப்ரேயரை போட்டு பரமபிதாவேன்னு ஏதாவது பண்ணியிருப்பேன் தலை, இவனுக்கு ஏதாவது கண்டம் பண்ணி விடு அப்படின்ட்டு. ஆனால் தோத்துருந்தோன்னு அசிங்கம் தலை, ரெட் கார்டு வேற அவனுங்க. ஆனால் அதுக்கப்புறமே நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் டாமினேட் பண்ணி அப்படியே ஒன்றும் அதான் சொல்லிட்டேன். இவனுங்க என்ன ஸ்ட்ரைக்கரை வச்சு அடிச்சானுங்க, 4 டிஃபெண்டரை வச்சு கோல் அடிச்சிட்டானுங்க, ஒரு பெனால்ட்டி ஒன்று எதுவும் பண்ணல. இவனுங்க வந்து இப்போ என்னன்னா அதை சொல்லுவாங்கல்ல, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் எவனுக்கோ போட வேண்டிய மார்க்கில் அந்த என்ன பண்ணாது டிராகன் எவனோ பாஸ் பண்ண வேண்டியது நம்ம பாஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வெற்றியை லைட்டாக கொண்டாடிட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். போன எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் சம்மந்தம் எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. போன எபிசோடு என்ன மாதிரி இருந்தது இல்லை பாருங்க, எங்கள் டீமை பற்றி பேசக்கூட முடியல. இல்லை கண்டென்ட் இல்லை தலை, என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்மா, 10 நிமிஷம் தாண்டிடுச்சா அவ்வளோதான். அதோட அவ்வளோ பேசியிருக்கோமா. அடுத்த சிகப்பு சாத்தான்ஸ்ல என்ன ஸ்டேடியம்?
இதை சொல்லணும் தல, போன வீடியோலேயே சொன்னேன்னா சிகப்பு சாத்தாஞ்சல சொல்லணும். எனக்கு தெரிலடா அது. ஒரு ஃபேன் வந்து 40 இயர்ஸாக நம்ம ஸ்டேடியம் வராதுல, அந்த ஃபேனுக்கு அவரோட டிக்கெட்டை பிடிங்கிட்டு மெம்பர்ஷிப்பை பிடிங்கிட்டு இவனுங்க வந்து காசு எவனோ கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் தராங்க, விஐபி லவுஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. இவங்களை தூக்கி வேறு ஸ்டாண்டில் போடுறாங்க. ஜிம் ராட்க்ளிஃப் ரொம்ப முட்டாள்தனமாக நிறையா பண்ணிட்டு இருக்கான். சாம் தான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டான், அது மாதிரி பண்றான். நம்ம சாமா தான் அவன் தான் சொன்னான், நல்லக்காரன் பேரை வச்சுட்டு உயிர் எடுக்கிறான் இவன் வேற. உனக்கு யாரோ ஜிம் ராட்க்ளிஃப் சொந்தக்காரன் சாம் நினைச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு பேசும்போது ஜிம் ராட்க்ளிஃப் ரொம்ப ஒர்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது சாம்னோடனே நம்ம சாமான்னு எனக்கு ஓகே ரொம்ப கேவலமாக பண்ணேன். எவ்வளோ கட் பண்ணிட்டாங்க, சேரிட்டி கொடுக்கறத கட் பண்ணியாச்சு, லஞ்சு கட் பண்ணியாச்சு, 2000 பேர் ஃபயர் பண்ணியாச்சு. ஏண்டா சம்மரில் இது பண்ணியிருந்தேன்னா 10 ஏதோ எரிக்டனாக அப்படியே அமைச்சிருக்கலாம். அவனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 13 மில்லியன் கொடுத்து ஃபயர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேன் ஆஷ்வர்த் அது நீங்க ஃபயர் விட்டீங்களே டேன் ஆஷ்வர்த்துக்கு மறக்க முடியுமா? நல்ல இன்னமும் சொல்றேன், நல்ல ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ். நல்ல ஸ்போர்ட்டிங் டைரக்டர். முட்டாள்தனமான டிசிஷன் 6 மாசத்துக்குள்ள அவனை ஃபயர் பண்றதெல்லாம். கார்டனிங் லீவ்லயே அவன் அதிக நாள் இருந்திருக்கான் நம்ம கிளப்புக்கு வந்து. இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான நிறைய டிசிஷன் பண்ணியிருக்காங்க. கார்டனிங் லீவ் என்னத்துல புதுசு புதுசா இஸ் a corporate employee, you know. வேலை செய்வாங்க, பெஞ்ச் பண்றோம் சொல்லுவாங்க. பெஞ்ச் பேசிக்கலி பெஞ்ச்ல உட்காந்துருக்கான், துட்டு வாங்கினுக்கிறான், அவ்வளவுதான். எந்த ஆக்டிவா எந்த இதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டான். பெஞ்ச் அவ்வளவுதான். ஆனா இப்போ கடைசியா அவர் பேசுனது எப்படின்னாக்கா, ஒரு ஐடி கம்பெனில கார்பரேட் எம்ப்ளாயி புலம்புவார்ல அந்த மாதிரி ஃபுல் புலம்பல். ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க, சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க, ஃபயர் பண்றாங்க. நல்ல வேலை தலைமை இனியாஸ்க்கு ஒர்க் பண்ணல நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், இல்லைன்னா திங்கி ஃபயர். அடுத்த வீடியோ சரி ரைட்டு. ஸோ ஏதோ ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அது சொல்லுங்க. ஃபைனல் யூரோப்பா ஜெயிப்பாங்க. இப்போ பார்சிலோனா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், ஓகேவா? ஏதாவது ஒரு சொல்றதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கானுங்க, நம்ம இதில் ஒன்றும் பண்ணல. அதுவாக நடந்திருக்கு அந்த கோல்லாம். கெசமீரோலாம் லாங் ஷாட் அடிக்கிறான், போஸ்ட்டில் படுது, உகார்டே சம்மந்தமே இல்லாமல் அந்த லெவன்டான்ஸ்கி நிற்கிற இடத்துலேருந்து கோல் அடிக்கிறான். அதை பார்க்கும்போது இவன் உகார்டேவா லெவன்டான்ஸ்கி அப்படின்னு தோணுது. அவன் அடிச்ச டாலோவோட ஃபினிஷை பார்த்தீங்களா? டாலோ ஃபினிஷ் அப்படியே போகுது பார்த்தீங்களா? அதை எனக்கு அதை பார்க்கும்போது இவன் டாலோவா ப்ரூனோவான்னு தோணுச்சு எனக்கு நிறைய. அந்த மாதிரி என்னடா இன்னைக்கு இவனுங்க நம்ம டீம் வந்து நாசமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்கள்ட்ட இது இல்லை தலை, அந்த பேஷன்லாம் இல்லை. நான் அந்த லெனி ஹீரோவோட ஒரு பிளாக் ஒன்று பார்த்தேன், மூஞ்சி வச்சு தடுப்பான். அதை ஒன்று பார்க்கும்போது தான் ஓகே இவன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறான் ஹெவியாக. பட் ஆனால் இவன்ட்டு அந்த மென்டாலிட்டி இருக்குது, மூஞ்சை கொண்டு போய் விடுற அளவுக்கு ஓகே ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு. எனக்கு தான் நம்ம அந்த குட்டி பையன் இருப்பானே ஒருத்தன் கட்டையன், அர்ஜென்டினா கட்டையன் டிஃபெண்டரு, அவன்லாம் இருந்திருந்தானா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக சொல்லியிருப்பான். மார்டினஸ் அவன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவன் யாரவன் டிலிக்டா இல்லை அமாத் டியாலோ அவன். அதுக்கப்புறமேட்டு ஜெர்க்ஸி இப்போ போயிட்டான் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில். ஜெர்க்ஸி ஒரு கேம் நல்லா ஆட்டான்றதை வச்சு நம்ம பேசணும். அது முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே ஆடல. நல்லா ஆட வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடணும். அவன் ஆய்லாண்டு ஜெர்க்ஸி பார்க்கும்போது பால் ஹோல்ட் பண்ணுறான், பால் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். ஆனால் அந்த ஆய்லாண்டு தண்ட கருமாந்திரம் பால் போச்சுன்னா பெரிய மனசில் வந்து மான்செஸ்டர் சிட்டி ஹாலாண்டா, அவன் பேர் ஆலாண்டா, அவன் நினைப்பா மனசில் யாரும் சொல்லியிருப்பான் அவங்களுக்கு ஆலாண்டு, நீ நமக்கு ஆலாண்டான்னு சொல்லியிருப்பாங்க போல. இஷ்டத்துக்கு அடிக்க வேண்டியது கம்யூனிட்டி, இந்த கார்னர் அந்த கார்னர்ன்ட்டு. டே நீ கீப்பர் கை. நான் என்ன சொல்லுவேன்னா, பேசிக்காக ஃபுட்பால் இப்போ நாங்கள் விளாடும் போதே இல்லை, இப்போ சாமெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், இப்போ நீங்களே கூப்பிட்டு போனால் என்ன தெரியுமா சொல்லுவேன், இப்போ ஒரு பெனால்ட்டி அடிக்க போகிறீங்க இல்லை ஒரு ஃபார்வர்டாக விளாட்றீங்க அப்படின்னாக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு கீப்பரை பார்த்து அடிக்குவேன். நீ கீப்பரை பார்த்து அடித்தா உன் எய்ம் அங்கே போகும் கார்னருக்கு. நீ கார்னர் இல்லை, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக கார்னரை பார்த்து அடித்தானாக்க வெளியே போயிடும் டோட்டலாக. நீ கீப்பரை பார்த்து அடிக்குவேன். இது எதுக்காக சொன்னேன், என் ஃப்ரெண்டு மணி கிரிக்கெட் நான் விளாட போகும்போது நான் ஆஃப் ஸ்பின் போடுவேன் அவங்க டீமில். எனக்கு எப்படின்னு தெரியாது, விக்கெட் எக்கச்சக்கமா. அவன் ஒன்று தான் சொல்லுவான், நீ கண்ணை மூடிட்டு ஒயிட் லைன் பார்த்து போடு அப்படிங்குவான். எனக்கு கரெக்டாக ஸ்டெப்புக்கு போகும் பால். அதே நான் ஸ்டெம்பை பார்த்து போட்டோன்னா எங்கேயோ போயிடும் பால். ஏன்னா நீங்க ப்ரொஃபஷனல் கிடையாது, அங்க ஆடுறவன் ப்ரொஃபஷனல். ஐயோ அதுதான் அவனுக்கு மனசுல யாரோ வந்து ப்ரொஃபஷனல் சொல்லி, அவன் ப்ரொஃபஷனல் கிடையாது. அதுதான் அதுக்கு தான் சொல்றேன். இதை நான் எதிர்பார்க்கல. இப்போ அதுக்கு தான் மெயினா சொல்றேன். நம்ம வந்து இப்போ என்னை மாதிரி ஆட்கள்லாம் சில பேர் அங்க வச்சுக்கணும், ஸ்ட்ரைக்கர் கோச்சா, மிட்ஃபீல்ட் கோச்சா. ஏன்னா எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போவே எடுத்துக்கோங்க, லாஸ்ட் இந்த ஒரு மாதத்தோட மேட்சஸ் எடுத்துப்போம். ரேண்டமாக எல்லாத்தையும் இப்போ பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சே கொடுக்குறேன். ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பாருங்கள் ரேண்டமாக. ஸோ வந்து இப்படி வச்சுப்போம், இது வந்து பிச்சுன்னு வச்சுப்போம், வீடியோவில் தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து இதை பிடிங்க தலை ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த எண்டை வந்து கோல் போஸ்ட்டு, இந்த எண்டை கோல் போஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் லைனை இந்த இடத்துல இந்த இடம் டி பாக்ஸ் 20 yard பாக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? நம்ம பண்ற ஒரே வேலை இங்கேருந்து இப்படி போடுறோம், டேலோ போடுறோம், இந்த இடத்துல இருந்து கார்னர் போடுறோம், புடுங்குறானுங்க, ஒன்றும் புடுங்க முடியல. ஓகேவா?
நல்லா பாருங்க, நல்ல டீம் இப்போ எல்லா டீமுமே, பார்சலோனாவாக இருக்கட்டும், மேட்ரிடாக இருக்கட்டும், மேட்ரிடை கூட விட்டுருவோம், பார்சலோனா, ஆர்சனல் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல டீம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கேருந்து இங்கே ஒரு பாஸ் போகுது, ஓகேவா? திரும்ப இங்கே போகுது பாஸ் சென்டருக்கு, ஆமாம், ஓகேவா? திரும்ப இங்கே ஒரு பாஸ் வரும், இந்த ட்ரையாங்கிள் மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டு சைடும், இந்த சைடு மார்டினலி, இந்த சைடு சாக்கா, ஆர்சனல், நான் ஆர்சனல் வச்சு சொல்கிறேன் சும்மா. ஸோ ஓடிகார்ட், ரைஸு. எனக்கு தேவை ப்ரூனோ, உகார்ட்டே பின்னாடி வச்சுக்கோ, நீ முன்னாடி வச்சுக்கோ, மவுண்ட் இருக்கான், எதுக்கு இருக்கானே தெரியல, அவனை சாவடிச்சிடலாம் பேசாம. ப்ரூனோ இங்கே கெசமிரோவோ, கெசமிரோ நீ உள்ளே போட்டு டீப்பில் போட்டு உகார்ட்டே பால் இங்கே கொண்டு வா. நீ சும்மா நீ இதை எரிக் டென்னாகே பார்த்தாலும் நீ சும்மா இங்கே எரிக் டென்னாக ரூபன் அமரியுமே பார்த்தா கூட நீ சும்மா கொண்டு வா பாலை. ஒன் இங்கே அடுத்த பாஸ் போடு. ஃபார்வர்டு கண்ணை மூடிட்டு பெருமாளின் சென்டரில் நீ ஓடு, நீ சென்டரில் ஓடு, எதுவுமே பண்ணாது, சென்டரில் ஓடு. இல்லையா இங்கே பால் வந்து ஸ்பீடு காரணம் வச்சோன்னா இங்கே வரணும். உகார்ட்டே எடுத்தான்ல ரன்னு, எல்லா மேட்சும் எனக்கு அது ஒரு 5 பண்ணு. டாலட் இங்கே போடுறான்ல பாஸு, இங்கே போடும்போது ஹாய்லாண்டுக்கு பதிலாக நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், ஹாய்லாண்டு பின்னாடி கூட போய்கிட்டோம், உகார்ட்டேவோ யாராவது வரட்டும், யாராவது ஒருத்தர் இங்கே சும்மா வா, நீ பாக்ஸ்குள்ளே வா. கோல் நம்மளை போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து பாலுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபெலேனி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரினியோ டைமில். உள்ள வாணி 5 மேட்டர் டேபிள்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிட்டேன் பாஸ், ரெண்டாவது டாலட் கிராஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க. இப்போ ஃபெலேனி மாதிரி இப்போ இந்த இடத்துல உகார்ட்டே உள்ள வாணி சும்மா இங்கேருந்து ஒரு கிராஸ் பால், இல்லையா இங்கே ப்ரூனோ வந்துட்டானா இங்கேருந்து ஒரு சிப்பு, இப்படி லாப் பால், சின்ன லாப் பால், சம்மந்தமே எல்லாம் போடு, கீப்பர் வருவான், மிஸ்டேக் நடக்கும்ங்க. நீ என்ன, நான் என்னோட கேம் என்னன்னா நீ அடுத்தவனை மிஸ்டேக் பண்ண வை. நம்ம கோல் போகிறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவன் நம்மளை மிஸ்டேக் பண்ண வைக்கிறான். ஒனானா வந்து ஸ்லிப் பண்ண வைக்கிறாங்க, அந்த கம்யூனிட்டி பால் வருது இப்படி வாரி விட்டுட்டு போகிறாங்க, கையில் பிடினானா தடவிட்டு இருக்கான். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண வை அடுத்த. நீ வந்து டேரிங்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, எனக்கு என்னமோ பழைய கூட்டி கதை தரடிங்கிற மாதிரி போடு, டாலட்டை வச்சு நடக்க மாட்டேங்க, போடு திரும்ப புனோ வச்சு இங்கேருந்து ஒரு ஷாட் அடி. எதுக்கு பண்ணுற? நல்லா நோட்டின்னு கசமீரோ லாங் ஷாட்டு வெளியே போச்சு, அதனால சான்ஸ் கிரியேட் ஆச்சு. ப்ரூனோ சம்மந்தமே இல்லாமல் அந்த நான் சொன்ன அந்த பால் லாப் பால் ஆஃப் வாலி, நீங்கள் சொன்னீங்க சிசர் ஷாட் மாதிரி போஸ்ட்டில் பட்டுச்சு, ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக நடக்கும் தலை. ஆனால் அது பண்ண மாட்டேன். அதுதான் ஆர்சனல்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்பிரடிக்டபிளா அன்பிரடிக்டபிள் ஃபுட்பால் இஸ் அன்பிரடிக்டபிள் இல்லை. இவனுங்க பண்ணுறது எனக்கே தெரியுதுன்னா ஆப்போனண்ட்டுக்கு தெரியாதா? இவன் யுனைடே ஒன்றும் நம்ம டேலட் வச்சுட்டு போடுவான், அவன் போட காலி பண்ணுங்கடா அப்படின்றோன்னா. நான் வெளியேந்து பார்க்குற ஒரு தத்தி எனக்கே புரியுதுன்னாக்கா அந்த சைடு விளையாடுற மேனேஜருக்கு புரியாது. அதனால தான் நியூ கேசிலே போட்டு நம்மளை முக்கி எக்கி அடிச்சானுங்க. நியூ கேசிலே இல்லை, நியூ கேசலும் அப்படி சொல்லணும். நியூ கேசல் 4th இருக்காங்க. இருந்துட்டு போட்டதால நம்ம இப்போ முன்னாடி மேட்ச் சிட்டி கூட எப்படி நல்லா தானே விளாண்டோம், டீசெண்டாக விளாண்டோம். அவனுங்க அவ்வளோ மட்டமாக ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து இருந்தாலும் சொல்கிறேன், டைகர் இஸ் ஆல்வேஸ் டைகர் அப்படிங்குவானே இந்த படத்தில். இவங்க ஆள் படம் தானே, என்ன படம் அது? வைஜி மேங்க தானே சார், டைகர் இஸ் ஆல்வேஸ் அ டைகர், லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைனுங்கிற மாதிரி தான் சிட்டி. ஸோ அதனால் அதுதான் இது. இந்த மாதிரி ஒரு 5 மேட்டரை பண்ணானுங்கன்னா கண்ணை மட்டும் பண்ணானுங்கன்னா ஜெயிச்சுருவானுங்க. சம்மந்தமே இல்லாமல் போட்டுருந்தல பண்ண பண்ணிடுறானுங்க. ட்ரிபிள் பண்ண விடு, மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆனால் ட்ரிபிள் பண்ண எனக்கு யார் தெரியுமா ஆக்சுவல் ட்ரிபிள் பண்ணால் அந்த நான் எனக்கு தெரிஞ்சு மசுரை ட்ரிபிள் பண்ணுவான்ல உள்ள கட்டிங், அதெல்லாம் மஸ்ட்டு பண்ணட்டும். மிஸ்டேக் ஆகட்டும், மிஸ்டேக் ஆனால் பின்னாடி ஒருத்தங்க எடுக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு சில வீடியோ. நான் ஃபீஃபா விளாடுவேன், நான் யுனைடெடை வச்சு விளாடுவேன். அந்த சைடு ரியல் மேட்ரிட் எடுத்தாலே ஜெயிச்சிருவாங்க எல்லாருமே, ஆனால் நான் அடித்து ஜெயிப்பேன். என்ன பண்ணால் என்ன நடக்கும்? மெகையர் தத்தி தான், அவனை வச்சு எடிங் எடுக்க முடியும். அப்போ அவனை வச்சு என்ன பண்ணலாம்? நான் அவனை ஃபார்வர்டெல்லாம் போட்டு விளாடுவேன் சில டைம். அதுதான் கரெக்டாக மொரினியோ கரெக்டாக பண்ணுவான் நிறைய இடத்துல. மொரினியோன்னு இல்லை, பேரண்ட்ஸ் சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது. எக்ஸ்பெக்டட் கோல்ஸ்னு ஒரு ரேஷியோ இருக்கும், நம்மளுக்கு 0 வந்துதா? இல்லை, மக்வேர் 19 நிமிஷத்துலையோ 9 நிமிஷத்துலையோ 0.94, மீனிங் ஆல்மோஸ்ட் ஒரு கோல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹாலாண்ட் 72 நிமிஷம் ஆடி இருப்பான், 74 நிமிஷம் ஆடி இருப்பான், 0. அதுதான் அவன் மனசில் யாரோ பூந்து அவனை ப்ரோ பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. அவனை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் தலை. நம்ம போயிட்டு அவன் சொல்லுவான்ல, நம்ம போயிட்டு நான் i20 வாங்கின கதை தான், போயிட்டு i20 டர்போ i20 வாங்குறதுக்கு பதிலாக சாதா i20 வாங்கிட்டு வந்துட்டேன். நான் 12 லட்ச ரூபா காருக்கு 10 லட்ச ரூபா இது ஓகே அப்பலாம் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அழுத்துன்னு கார் போக மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரியும் i20 டர்போவே இருக்குன்ட்டு. இதில் வேறு பாக்ஸ் நான் பேசுகிறேங்கிறானுங்க. அது வேறு ரீசனே முன்னாடி காஸ்டரில் இதுதான். ஸோ வீடியோவை இதோட முடிச்சுப்போம்.